நீட் தேர்வு முறைகேடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், கள தகவலை பதிவிடலாம். ராம்குமார், நிச்சயமாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் தொடர் முறைகேடுகளை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அந்த முன்னெடுத்து வரும் போராட்டம் தற்பொழுது நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தப் போவதாகவும் அந்த சிஜேபி அமைப்பு அறிவித்திருக்கிறது. மாணவர்களினுடைய இந்த எதிர்காலத்தோடு விளையாடும் அந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அமைச்சர் பதவியிலிருந்து விலகும் வரை தங்களுடைய போராட்டம் ஓயாது என்று அந்த அமைப்பினர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இதற்கிடையில் இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக கடந்த 26 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பிரபல கல்வியாளர் மற்றும் செயற்பாட்டாளர் சோனம் வாங்சு, மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் அந்த ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சந்தித்து அந்த மேற்கொண்ட நீண்டகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தனது உடல் நலனை கருத்தில் கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை அதிகாரப்பூர்வமாகவும் நிறைவு செய்திருக்கிறார். இந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மீதான அந்த வழக்குகளை திரும்ப பெறுவது மற்றும் அந்த தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது போன்ற அந்த மத்திய அரசின் உறுதிமொழிகளையும் அடுத்து அவர் தனது உண்ணாவிரதத்தை இன்று முடித்துக் கொண்டிருக்கிறார். மறுபுறம் மாணவர்களின் இந்த எழுச்சி மற்றும் நாடு முழுவதிலும் எதிரொலிக்கும் இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து தனது பரபரப்பு விளக்கங்களையும் நேற்று இரவு சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். குறிப்பாக இந்த நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த வினாத்தாள் கசிவு மற்றும் அந்த தேர்வு முறைகேடுகளை நிரந்தரமாக தடுத்து நிறுத்துவதற்கான புதிய கடுமையான மசோதா ஒன்றையும் தாக்கல் செய்யப்படும், நாடாளுமன்றத்தில் அதற்கு தனியாக மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இந்த கடந்த 2.5 மாத காலகட்டத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பல அதிரடியான சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சோனம் வாங்சு தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்து கொண்ட போதிலும் கல்வி அமைச்சரின் ராஜினாமா மற்றும் அந்த நீட் தேர்வு சீரமைப்பு உள்ளிட்ட இதர முக்கிய கோரிக்கைகளையும் முழுமையாக நிறைவேற்றும் வரை சிஜேபி அமைப்பின் தலைமையில் நடைபெறும் அமைதியான இந்த வழியான போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அதனுடைய தலைவர் அபிஜித் தீப்கே ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்தியா முழுவதுமே இந்த போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிறது. தலைநகர் சென்னையில மாணவர்கள் போராடி நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் போராடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் திருநெல்வேலி மாவட்டத்திலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தற்பொழுது போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். நீட் தேர்வு திருநெல்வேலி மாவட்டத்தில் சரியாக 10 மணி அளவில் இந்த போராட்டமானது ஆரம்பித்தது. சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து நீட் தேர்வு வேண்டாம் என்றும் கோஷங்களை எழுப்பியும் போராடி வருகிறார்கள். ராம்குமார். அமுல் ஜெய்சிங், தகவலுக்கு நன்றி. நீட் எதிர்ப்பு விவகாரத்தில் தற்பொழுது மன்னார்குடியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு ஆதரவாக தமிழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் மன்னார்குடியில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 2500க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மன்னார்குடியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அனைத்திந்திய மாணவர் மன்றம் சார்பில் மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். டெல்லியில் நீட் எதிர்ப்புக்கு போராடி வரும் நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தமிழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்வித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி முழக்கம் எழுப்பி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு ஆதரவாக தமிழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார்குடியில் தற்பொழுது மாணவர்கள் 2500 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார்குடியில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 2500க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள மாணவர்களும் பங்கேற்று வருகின்றனர். அனைத்திந்திய மாணவர் மன்றம் சார்பில் மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் நீட் எதிர்ப்புக்கு மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது தமிழகத்திலும் மாணவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கல்வித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் முழக்கங்கள் முன்வைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆதரவாக இளைஞர்களுக்கு
அரசுக்கு ஆதரவாக எச்சரிக்கை